பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். என்னடா அது இந்த வருடம் புத்தாண்டு பலனே சொல்லலை 2025, அப்புறம் ஒன்றுமே காணுமே ரொம்ப நாளாக உங்கள்கிட்டேருந்து அப்படின்னு பார்ப்பீங்க. காரணமாக தான், ஏன்னா இந்த 2025 வரிசையாக பயிற்சிகள் வருது. அந்த பயிற்சிகளுடைய பலன்களை கொடுத்துட்டே வரிசை உங்களுக்கு கிட்டத்தட்ட 2025க்கான பலன்கள், பயிற்சிகளுக்கான பலன்கள் எல்லாமே கிடச்சிரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி 2025ஆம் ஆண்டு வரப்போகிற சனி பயிற்சி. ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று ஓடிட்டுருக்குங்க. 2025ஆம் வருஷம் சனி பயிற்சியா, 26ல் சனி பயிற்சியா அப்படின்னு நிறைய பெரிய டிபேட்லாம் போயிட்டுருக்கு. ஒன்று சொல்கிறேன், முதல்ல ஏன் 2 பயிற்சிகள் வருது? இந்த குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ சொல்லும்போது ஏன் 2 சொல்கிறாங்க? என்ன காரணம்? நிறைய பேருக்கு, நிறைய ஜோதிடர்களுக்கே மன்னிக்கணும், நிறைய ஜோதிடர்களுக்கே இதுக்கான சரியான விடை தெரியாது. என்ன சொல்லிடுவாங்க, திருக்கணித பஞ்சாங்கப்படி இல்லை வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஏன் அந்த வித்தியாசம் வருது? 2 பஞ்சாங்கம்னா 2 சேமாக தானே இங்கே இருக்கணும். அமாவாசை ஒரே நாளில் வருது, திங்கக்கிழமை ஒரே நாளில் வருது, பௌர்ணமி ஒரே நாளில் வருது, அஷ்டமி ஒரே நாளில் வருது தானே 2 பஞ்சாங்கத்துலேயும் போடுறாங்க. ஆனால் இந்த பயிற்சிகள் மட்டும் ஏன் வேறு வேறு நாட்களில் வருதாக பஞ்சாங்கங்கள் சொல்கின்றன அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு இல்லையா? அதுக்கு தீர்வு சொல்கிறதுக்கு தான் முக்கியமாக நான் அந்த விடையை சொல்லிவிட்டு நம்ம பயிற்சிகளுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னா, வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு PDF பிரிண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க, சரியா? இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு வேர்ட் ஃபைல் மாதிரி. என்னங்க வித்தியாசம்? வாக்கிய பஞ்சாங்கத்தில் உள்ளது நீங்கள் அழித்து மாற்றவே முடியாது. அதில் இருக்கிற கால்குலேஷனை அப்படியே ஃபாலோ பண்ணி, ஏன்னா வாக்கியம் அது வந்து முனிவர்களுடைய அந்த காலத்தில் பஞ்சாங்கம் கணித்தவர்களுடைய வாக்கியம் அது. சரி, என் திருக்கணிதம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க திருத்தி எழுதப்பட்ட கணிதம் திருக்கணிதம்னு. மேபி அவங்க சொன்னதும் கரெக்டாக இருக்கலாம், ஏன்னா உண்மைதான், திருத்தி எழுதப்பட்டு தான். பட் ஒய், எதனால் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ வந்து நம்ம எல்லாருமே சின்ன வயசில் நம்ம படிச்சிருக்கோம், ஜாகிரஃபி படிச்சிருக்கோம். ஜாகிரஃபியில் என்ன படிச்சிருக்கோம்னாக்கா, உலகம் நம்ம நம்மளுடைய ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய பூமி வந்து நேராக பூமி பந்து இல்லை, அது கொஞ்சம் ஆரஞ்சு மாதிரி தட்டையாக இருக்குது, கொஞ்சம் சாஞ்சிருக்குன்னு, ஒரு சில டிகிரிஸு சாஞ்சிருக்குன்னு நம்ம நிறைய காலங்காலமாக படிச்சுட்டு வரோம். அந்த பூமியோடைய ஆக்சிஸ் மைய அச்சு வந்து நேராக இல்லாமல் கொஞ்சம் சாஞ்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிறுவர்களுக்கு கூட தெரியும். இப்போது பூமி சுழன்று கொண்டிருக்கிறது, இதுவும் நமக்கெல்லாம் தெரியும். இந்த பூமியின் சுழற்சி காரணமாக இப்போ ஒரு பம்பரத்தை நினச்சிக்கோங்க. பம்பரத்தை வந்து முதல்ல விடும் பொழுது குழந்தைங்க வந்து நேராக விடுவாங்க. அப்போ வந்து அதோடைய மைய அச்சு நேராக இருக்கும். இந்த பம்பரம் சுத்த 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 என்னாகும், அந்த மைய அச்சு சாஞ்சிக்கிட்டே வரும். இப்போ இது போல் சாயும் பொழுது என்னாகும், இந்த நம்ம நேராக 0 டிகிரி நம்ம நினைக்கிறதெல்லாம் 5 டிகிரியாகவும் 10 டிகிரியாகவும் மாறும். இந்த பூமியுடைய மைய அச்சு இது போல் சாய்ந்து கொண்டே வரும் பொழுது ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், இந்த நமக்கெல்லாம் ஜாதகம் கணிக்கும் போதோ, அந்த பயிற்சிகள் பற்றி பார்க்கும்போதோ, கிரக நிலைமைகளை பார்க்கும்போதோ என்ன பார்க்குறோன்னா, பூமியிலிருந்து அந்த கிரகத்துக்கு உள்ள கோணத்தை வச்சு தான் பார்க்குறோம், ரைட்டா? இப்போ இந்த சாய்வாக நம்மளுடைய பூமி சாய 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 அப்போ கிரகத்துக்கும் நமக்கும் உள்ள கோணமும் மாறும் இல்லையா? ஒரே ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், நேராக இருக்கிற கோணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சிட்டே வருது. அப்போது என்னாகும், மீனமெல்லாம் மேஷமாகும், மேஷமெல்லாம் ரிஷபமாகும், ரிஷபமெல்லாம் மிதனமாகும், ஆர் த அதர் வே அரவுண்ட், இப்படி சாஞ்சிட்டு வந்தேன்னா இந்த மாதிரி. இப்போது இதனால் என்ன ஆகுதுன்னா, பயிற்சிகளும் இதே காரணத்தினால்தான் வேறு வேறு விதமாக பார்க்கப்படுறது. இதுதான் இவ்வளோதான் சிம்பிள். இந்த காரணத்தை புரிஞ்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கும் புரிஞ்சிடும். அப்போது வருடம் பயிற்சிகள் மாறுறதுன்னா இதோடைய திருக்கணிதத்தோட அக்கௌண்ட்ஸ் வந்து அப்போ துல்லியமாக இருக்கும். ஏன்னா சாய்கோணத்தில் பார்க்குறோம். சரிங்க, அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவா, வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சிகள்லாம் போட்டிருக்காங்களே, இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்களே, எல்லாம் நிறைய லக்னமே மாறும். வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜாதகம் கணிக்கிறதுக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜாதகம் கணிக்கிறதுக்கும் கிரக நிலைமைகள்லாம் மாறும், பலன்கள்லாம் மாறும். நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க அந்த ஜாதகத்தில் அப்படி இருக்கே, அப்படியே மாறும், செவ்வாய் தோஷமே மாறிடும் இப்போ அந்த பஞ்சாங்கத்துக்கும் இந்த பஞ்சாங்கத்துக்கும் சில ரேர்லி இன் ரேர் கேசஸ். அப்போது என்ன தான் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரியான பயிற்சிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறது நல்லது.
எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணார், அவரும் ஜோதிடர் தான். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு டிபேட்டும் போது கண்டிப்பாக வாக்கிய பஞ்சாங்கம் தான் கரெக்டு, திருக்கணிதம் தப்பு, அதுபடி பெயர்ச்சிலாம் ரொம்பவே ஃபாலோ பண்ணாதீங்க, 2026 தான் சனி பெயர்ச்சி அப்படின்னு அடித்து பேசியவர், அவர் திருக்கணித பஞ்சாங்கம் படி பலன்களை இப்போ வீடியோ கொடுத்துருக்காரு, ரிலீஸ் பண்ணியிருக்காரு, சக்கப்போடு போட்டுட்ருக்காரு. ஆனால் என்ன ஒன்றுனாக்கா, அப்போ ஏன் அன்றைக்கி அப்படி சொன்னார், இப்படி சொன்னார்னா, ரெண்டுமே நான் என்ன கேட்டால் அவருடைய அபிப்பிராயப்படி கரெக்டு தான், அவர் நினச்சதும் கரெக்டு தான் எனக்கு என்னமோ தோன்றது. ஏன்னாக்கா அப்புறம் ரியலைஸ் பண்ணியிருப்பார், ஆமாம் இந்த லாஜிக் வந்து எல்லாருக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் வேறு மாதிரி இருக்குது, திருக்கணித பஞ்சாங்கம் வேறு மாதிரி இருக்குன்ற விஷயமெல்லாம் தெரிஞ்சாலும் கூட ஏன் இந்த பஞ்சாங்கம் ரெண்டும் மாறுறது அப்படிங்கிற லாஜிக் வந்து எனக்கு வந்து ஒரு விஞ்ஞானி ஜோதிடர் ரெண்டும் கலந்த ஒருத்தர், அதாவது விஞ்ஞானியாக இருக்கிற ஜோதிடர் ஒருத்தர் எனக்கு விவரித்த விஷயங்கள் இது. நீங்கள் எங்கே வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள், எதுக்கு விட எங்கே கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் அவர் ஒரு பிஹெச்டி ரெண்டுலேயும், அதனால தான் அவரால் அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சுது. ஸோ இனிமேல் அந்த ஆங்கிளில் யோசித்து பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகே, இப்போது 2025 தான் சனி பெயர்ச்சின்னு நான் இப்போ உறுதியாக சொல்லிட்டேன். இல்லைங்க 26, அப்போ ஒன்று பண்ணுங்கள், 25க்கான பலன்களையும் பாருங்கள், 26க்கான பலன்களையும் பாருங்கள், உங்களுக்கு எது சரி வருதோ, உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் என்ன ஒன்று தெரியுமா, இதில் 50% சரியாக இருக்கும், அதில் 50% சரியாக இருக்கும். சனியுடைய இயல்பு என்ன தெரியுமா, அது ஏன் இப்படி சொல்லனா, சனி பெயர்ச்சி 2025 மார்ச் மாதம் 30 கடைசி நாள்னே வச்சுப்போமே, மார்ச் கடைசி நாள், மார்ச்சோடைய கடைசி நாள் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. ஆனால் திருநள்ளாறில் பார்த்தீங்கன்னாக்கா 26ஆம் வருஷம்தான் சனி பெயர்ச்சிக்கான பூஜை புனஸ்காரம்லாம் நடக்கும், அதுக்கான அபிஷேகம் அர்ச்சனைலாம் நடக்கும். அதுவும் கரெக்டு தான். ஏன்னா வாக்கியப்படி முனிவர்களோடைய ரிஷிகளோட வாக்கியப்படி பஞ்சாங்கத்தினால கோவில் அனுஷ்டானங்களில் எப்போவுமே அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுதான் முறை, அதுதான். ஆனால் இந்த சூரிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது எடுத்து பார்த்தீங்கன்னா திருக்கோவில் அனுஷ்டான முறை பஞ்சாங்கம், ஏகப்பட்ட பஞ்சாங்க முறைகள் இருக்குது. இது பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போது மாறும் இந்த இயல்பு பிரகாரம் நமக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கடைசியில் சனி பெயர்ச்சி வருது. சனியுடைய இயல்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 2.5 வருஷம் ஒரு கட்டத்தில் இருப்பார், 30 வருஷம் ஒரு முழு சுழற்சிக்கு, அதே கட்டத்துக்கு திரும்ப வரத்துக்கு 27 வருஷம் ஆகும், 30 வருஷம் அந்த ஒரு சுழற்சி ஒரு இடத்துக்கு வரத்துக்கு ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த 2.5 வருஷம் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் கடைசியில் ஆரம்பிக்கிற இந்த சனிப்பெயர்ச்சி 26 முழுக்க விட்டுருக்கு, அதே இடத்துல தான் இருக்க போகிறார். 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதினா ஆரம்பம்னு வச்சுக்கலாம், ஜூன் மாத ஆரம்பம் வரைக்கும் சனி பகவான் அதே இடத்துல இருக்க போகிறார். இப்போ சனி பகவானுக்கு ஒரு இயல்பு உண்டு, சனி பகவான் ரொம்பவே நிதான போக்குடைய ஒரு கிரகம், மெதுவாக தான் அவர் நகர்வார், இது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது போல் மெதுவாக நகர்ற பொழுது அவர் 2.5 வருஷம் இந்த இடத்துல இருக்கிற பொழுது பலன்களும் நிதான பலன்கள் தான். பொதுவாகவே எடுத்துட்டிங்கன்னாக்கா சனி எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே மெதுவான பலன்கள் தான் கொடுப்பார். அப்போ மெதுவாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெயர்ச்சி நடந்த உடனேயே உங்களுக்கு பெரிய அளவில் ஒன்றும் மாறுதல்கள் தெரியாது. போன வருடம் இருந்த அதே மாதிரியான நிலைமை தான் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும். அப்புறம் சனி பகவான் திடீர்னு ரியலைஸ் பண்ணிவிடுவார், ஓ நமக்கு பயிற்சி ஆகிடுச்சா, நம்ம இதுக்கான பலன்களை கொடுக்கணுமா இவங்களுக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து அந்த பலன்களையும் கொடுக்க ஆரம்பித்து அவர் கொடுக்கறச்சே அதுக்குள்ளே திரும்பியும் கொஞ்சம் நிதான போக்காயிடும். கடைசியில் சனிப்பெயர்ச்சி முடிய போகிற நேரத்தில், அதாவது நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் 2027, 2027 முதல் பாதி மார்ச் கூட தாண்டிடும்னு வச்சுங்களேன். அப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை தோணும், ஐயோ சனிப்பெயர்ச்சி ஆகிட்டு இவ்வளோ நாள் ஆகிட்டு நம்ம ஒன்றும் பெரிய பலன்களை உங்களுக்கு தராமல் நேரடியாக கொண்டு போயிட்டுருக்கோமே அப்படின்னு சில பலன்களை கொடுப்பார். இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, நம்ம இப்போது சில பேர் சொல்லுவாங்க, இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கோடிகளை அள்ளி கொட்டும், குபேரனை உங்கள் தலையில் தூக்கி வைக்கும், இல்லை அப்படியே ஆப்போசிட் பாய புறாண்டுவீங்க, அது விற்றுருவீங்க, இது போயிடும் அது போயிடும். 2 எக்ஸ்ட்ரீமுமே வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் அப்படி கிடையாதுங்க. எதுக்கான பலன்களையும் முழுக்கவே எடுத்துக்காதீங்க. இப்போ நான் சொல்கிற போகிற பலன்களையும் நீங்கள் எதோடு சேர்த்து எடுத்துக்கணும்னா, அடுத்தது குரு பயிற்சி வரப்போகிறது, ராகு பயிற்சி வரப்போகிறது, கேத்து பயிற்சி வரப்போகிறது, உங்களுடைய ஜாதகத்தில் இதெல்லாம் இருக்குது, ஜாதக கட்டம்ன்றது இருக்கும், முக்கியமாக தசா புக்தி இருக்குது. இவ்வளோ விஷயங்களையும் பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு தான் நீங்கள் அதுலேருந்து அவ்வளோ % எடுத்துக்க முடியும். அப்போது ஒரேடியாக வாழ்ந்துடவும் மாட்டிங்க, ஒரேடியாக தாழ்ந்துடவும் மாட்டிங்க. வாழறது அது பாசிபிலிட்டி இருக்குது, ஏன்னா எல்லா கிரக
கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. ஆனால் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பாதகமாக வரவே வராது. கிரகங்கள் ஒரு இடத்துக்கு வந்து அதோட பார்வையாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அட்லீஸ்ட் குரு பயிற்சி, குரு பார்வை, சனி பயிற்சி, சனி பார்வை, ராகு கேது பயிற்சிகள் பார்வை, இது எல்லாமே காம்பினேஷன் போட்டு பார்த்தேன்னா சீராக வாழ்க்கை ஓட போகிறது. ஆனால் டெஃபினட்டாக சில நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். எதனால் அல்லது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் சரியாக செய்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். எந்த கிரகமுமே வழிபட்டு வணங்கி நின்றோம்னா அவர்களுடைய அநேகமாக கெடுபலன்கள் குறையும், நற்பலன்கள் அதிகமாகுதுன்றது வேறு விஷயம். கெடுபலன்கள் குறையும் அல்லது அதுக்கான பாதிப்புகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். உங்களை எதுவுமே பாதிக்காமல் அல்லது பாதிப்புகள் மிக குறைவாக போகிறதுக்கான வழிமுறைகள் நிறையா இருக்குது. எப்போவுமே நான் சொல்கிறது, பித்திருக்களையும் குலதெய்வத்தையும் விடாமல் வழிபடுங்க, கிரகங்களையும் வழிபடுங்க. தெய்வங்கள் உங்களோட குலதெய்வம், அதாவது கிரகங்கள்னால் கிரகங்களின் அதிதேவதைகள், பிரத்யேதி தேவதைகள்னு சாமியெலாம் இருக்குது பார்த்தீங்களா. முதல்ல கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நவகிரகங்களையும் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்துட போகிறது? எதுவுமே வராது. அப்படி பார்க்க போனால் இந்த 2025 நிகழவிருக்கும் சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக தான் இருக்க போகுது. இப்போது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள்னு பார்க்கலாமா? மேஷ ராசி. மேஷத்துக்கு கடந்த ஆண்டு சனி பகவான் எங்கே இருந்தார்? கடந்த ஆண்டு, அதுக்கு முந்தின ஆண்டு அப்போ என்னென்ன பலன்களை கொடுத்தார்? இந்த ஆண்டு எங்கே வரப்போகிறார்? என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார்? கடந்த ஆண்டு மேஷத்துக்கு 11ஆம் வீடாகிய லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார். உங்களுடைய லாபங்கள்லாம் குறைஞ்சிருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள்லாம் நின்று போயிருக்கும். சில பேருக்கு போன மாதம் தர வேண்டிய சம்பளத்தை இந்த மாதம் தந்திருப்பாங்க. அந்த அளவு டிலே ஆகிருக்கும். இல்லை ஏதாவது ரொம்ப கரெக்டாக டான்னு காசு கொடுக்குற கம்பெனியில் கூட 1ஆம் தேதி கொடுக்க வேண்டிய சம்பளத்தை 10ஆம் தேதி கொடுத்துருப்பாங்க. இது மாதிரியாக நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பணம் அப்படிங்கிற விஷயம் வந்தாலே, லாபங்கிற விஷயம் வந்தாலே பல முறை முயன்று நடக்க முடியாது இருக்கும். பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரொம்பவே கஷ்டம். அவுட்ஸ்டாண்டிங்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு திண்டாடி இருப்பீங்க. அந்த சனி பகவான் உங்களுடைய எந்தெந்த இடத்த பார்த்தாலும் உங்களுடைய மேஷ ராசியவே பார்த்தார். மேஷ ராசியை பார்த்தபோது உங்களுக்கு வந்து ஒரே ஒரு தரம் ஒரு ட்ரிப்பில் ஒரு கடைக்கு போய் ஒரு சின்ன சாமான் வாங்கிறதுக்கு போகும்போது முதல் தரம் கார்டை விட்டுட்டு போயிடுவீங்க, அடுத்த வாட்டி சாவியை விட்டு போயிடுவீங்க, அதுக்கடுத்த வாட்டி இன்னொன்று, இப்படியாக ஒரு சின்ன விஷயம் ஒரு நிமிஷத்தில் முடிக்கிற விஷயத்துக்கே 3 முறை 4 முறை போய் வந்து செய்யும்படியான எல்லாமே நடந்திருக்கும். எஸ்பெஷலி கோவில்கள், குலதெய்வம் இதெல்லாம் போகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கோடிச்சாலும் பிரயாணங்கள் குறிப்பாக ஆன்மீக தெய்வீக சம்மந்தப்பட்ட பிரயாணங்கள் இதெல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்கள். நம்ம தடை தாமதங்கள் தான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது சனி பகவான் உங்களுடைய மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 5, 8 இந்த இடங்களை பார்த்தார். 5ஆம் வீடுங்கிறது குழந்தைகளை குறிக்கும் வீடு. குழந்தைகளால் எவ்வளோ டென்ஷன் அனுபவிச்சிங்க கடந்த 2.5 வருஷத்தில். அவங்களும் பாவம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அல்லது நல்ல பிரிவாவது ஏற்பட்டிருக்கும். ஒரு படிக்கிறதுக்காகவோ இல்லை உத்தியோகத்துக்காகவோ அவங்க வேறு நாட்டுக்கோ வேறு ஊருக்கோ வேறு ஸ்டேட்டுக்கோ எங்கேயாவது உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவங்க ஹாஸ்டலில் போய் இருந்திருப்பாங்க. அல்லது நீங்கள் அவங்கள விட்டு பிரிஞ்சு வேறு ஊருக்கு போக முடியாது இருந்திருக்கும். ஸோ குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரே வீட்டில் இருந்தால் மனதளவிலோ வேறு இடத்தில் போய் பிரிந்தோ இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கக்கூடும். அதோட அவங்களோட முன்னேற்றங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கும். அவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான குழந்தைகளாக இருந்திருப்பாங்க. வழக்கமாக எடுக்கிற மார்க்கோ எதுவும் இல்லாதபடி கொஞ்சம் டென்ஷன்ஸ் ஆகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கிய ஸ்தானத்தை பார்த்தார். கடந்த பெயர்ச்சியும் பொழுது மேஷராசியின் 8ஆம் வீட்டை சனி பார்த்தார். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல. சில பேருக்கு சர்ஜரி நடந்திருக்கும், சில பேருக்கு காலில் அடிபட்டிருக்கும், சில பேர் ஆக்சிடெண்ட் கூட ஆயிருக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு ஆரோக்கிய பிரச்சனை, சின்ன அல்லது இமேஜினரி ஃபியராக கூட இருக்கும். இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, சின்னதாக ஒரு முள் குத்தி இருக்கும், ஆம்பிடேட் பண்ணிவிடுவாங்களோ, காலையே எடுத்துருவாங்களோ, சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், இது எதில் கொண்டு விடுமோ, சின்னதாக ஒரு தலைவலிக்கும், இது வந்து எதனா பிரெயின் டியூமரோ, எல்லாத்தையும் இமேஜினரி ஃபியராகவே இருந்திருக்கக்கூட சான்சஸ் இருக்குது. இப்படியோ ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட டென்ஷன்ஸ் கடந்த 2.5 வருடங்களாக உங்களுக்கு இருந்தன. இப்போ அது எல்லாமே இல்லை. இப்போ இந்த பெயர்ச்சியும் பொழுது எங்கே வரார், என்ன செய்ய போகிறார், ஒரு சின்ன பயமுறுத்தல் இருக்கும். மேஷராசியா, உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி இந்த ஆண்டோ அடுத்த ஆண்டோ எப்போவா இருந்தாலும் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு 7.5 சனியை கொண்டு வரப்போகிறது.
ஆமாங்க, உண்மைங்க. ஏழரை சனி வரப்போகிறது தான். அதுக்குரிய கவனத்தோட, அதுக்குரிய பயபக்தியோடு நம்ம இருந்துட்டோம்னாக்கா ஒன்றும் ஆகிடாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஒருவேளை நீங்கள் 30 வயதுக்கு கீழே இருப்பவர் என்றால் உங்களுக்கு இது முதல் ரவுண்டு சனி. இதை மங்கு சனி அப்படின்னு சொல்லுவோம். சில சின்ன டென்ஷன்ஸ் கொடுத்து தான் தீரும். சில பேருக்கு நீங்கள் செய்யாத தப்புக்கான பழி கூட வரலாம். சில பேருக்கு எல்லாத்துலேயும் தடைகள், தாமதங்கள், அதிக வெற்றி இன்மை, தோல்வின்னு சொன்ன வார்த்தையை யூஸ் பண்ணல பாருங்கள், அதிக வெற்றி இன்மை. அப்புறம் இன்னொன்று, முயற்சி செய்யாதவர்களுக்கும் தீமைகளை நினைப்பவர்களுக்கும் ரொம்ப ஒரு அந்த மாதிரியான நெகட்டிவ் மனப்பான்மை, குற்ற மனப்பான்மை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஏழரை சனி டென்ஷன்ஸ் கொடுக்கும். சரி, நீங்கள் 30 வயதுக்கு மேற்பட்டவர்னு வச்சுங்களேன். 30 வயதுக்கு மேற்பட்டவருக்கு இது பொங்கு சனி. உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும், சில சின்ன சின்ன டென்ஷன்ஸ் வரும். ஆனால் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். நம்ம இப்படி செய்யணுமா, இப்படி செய்யக்கூடாதா அப்படின்னு புரிய வைப்பார். பிறகு அந்த பிரச்சனைகள் அத்தனைலேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துட்டு பூரணமாக ஃப்ளரிஷிங்காக உங்களை கொண்டு வந்துடுவார். எனக்கு தெரிஞ்ச பலருக்கு ஏழரை சனியில் தான் வீடு கிரகப்பிரவேசம் நடக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டை கட்டிப்பார்னு சிரமங்களுக்கெல்லாம் உள்ளாகணும்ல. என்ன சிரமம் வந்தாலும் வெற்றிகரமாக வீடு கட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அநேகம் பேருக்கு ஏழரை சனியில் தான் கல்யாணங்கள் நடக்கும், குழந்தைகள் பிறக்கும், சீமந்தம், எல்லா நல்ல காரியங்களும் ஏழரை சனியில் நடக்கும். ஏன்னா ஓடி ஓடி அதுக்கான வேலைகள் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஓட வைக்கிறதும் வேலை செய்ய வைக்கிறதும் இந்த ஏழரை சனியுடைய வேலை. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஓடியே போயிடலாமான்னு இருக்கும், அவ்வளோ ஒரு இது இருக்கும். ஆனால் அதையும் சமாளிப்பீங்க. பிகாஸ் இந்த ஏழரை சனிங்கிறது என்ன பண்ணும், உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கும். இதையே ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் எடுத்துங்க, இதையே மைனஸ் பாயிண்ட்டாக வேணாலும் உங்களுடைய எண்ணப்போக்கு பிரகாரம் எடுத்துக்கலாம். உழைப்புக்கேற்ற ஊதியம்னா என்னங்க, நீங்கள் 50% மார்க்குக்கு படிச்சுன்னு போனீங்கன்னா 50 மார்க் தான் கிடைக்கும். இந்த முன்னெல்லாம் என்ன ஆகும், 4 கேள்வி படிச்சுன்னு போனேன், அதை அப்படியே எழுதினேன், அப்படியே ஃபுல்லாக வந்தது, இந்த கதையெல்லாம் கிடையாது. உழைப்புக்கேற்ற ஊதியம், ஃபெயில் ஆகாமல் வாங்கிடுவீங்க. ஆனால் அப்போ என்ன பண்ணலாம், நம்ம 150% மார்க் வாங்கணும்னு நினச்சின்னு போனால் 100% மார்க் வாங்கிடுவோம் தானே, 100%க்கு படிச்சுன்னு போனால் 100% வாங்கிடுவோம் தானே. அந்த மாதிரியான, அதாவது மாணவர்களுக்கு நான் சொல்கிறது, உழைப்பாளிகளுக்கும் இது தான், ஆஃபீஸ்லேயும் இதுதான். இன்னொன்று நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஏழரை சனி காலகட்டம் என்ன பண்ணும், அறிந்தும் அறியாமலும் சிறு பிழைகளை செய்ய வைக்கும் நம்மளை. அதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், ஏதோ ஒன்று கால்குலேஷன் போடுறப்போது 5 3 9 கால்குலேட் பண்ணி போட்டுருவோம். அது நீங்கள் கம்ப்யூட்டரே யூஸ் பண்ணாலும், கால்குலேட்டரே யூஸ் பண்ணாலும், என்ன அப்படியே ராக்கெட் சயின்ஸாகவே இருந்தாலும் உங்களோட கால்குலேஷன்ஸ் தப்பாகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கொடுப்பார். கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன், உன் மூளையை யூஸ் பண்ணிக்கோ, நீ உன்னுடைய உழைப்பையும் யூஸ் பண்ண, உன்னுடைய அனுபவத்தை யூஸ் பண்ண, இந்த தப்பு நேராமல் பார்த்துக்கோ, பார்க்கலாம், ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணிவிடுவார். ஆக இந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அடுத்து சனி பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. 6ஆம் வீடு அப்படிங்கிறது நண்பர்கள், அதை ரோகா சத்ருஸ்தானம். இது நிறைய பேருக்கு தெரியும். நண்பர்கள், நாள்பட்ட நோய் மற்றும் கடன், இதுதான். ஸோ நீங்கள் இந்த இந்த பெயர்ச்சியில் மேஷராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம், முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நான் மேஷமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாக்கிரதையாக இருப்பேன். உயிர் நண்பராக இருப்பார், அவங்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டார். ஆனால் அவரையும் மீறி வேறு வழி இல்லாமல் அவரால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும்படியாக ஆகலாம். 1. 2வது, நீங்கள் நண்பர்கள்னு நினச்சி பழகிற சில பேர் நிஜமான நண்பர்களாக இல்லாமல் உங்களுக்கு முதுகில் குத்த சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், என்னங்க அது இவ்வளோ பயமுறுத்துறீங்க, ரொம்ப சிம்பிள். நீங்கள் ரிஸ்கே எடுக்காமல் யார்கிட்டையும் அணுகாது அகலாது தீக்காய்வார் போலன்னு சொன்னார் பாருங்கள் திருவள்ளுவர். அந்த மாதிரி டூ மச்சாக கிட்ட போக வேண்டாம், டூ மச்சாக அவங்கள்ட்ட இழைய வேண்டாம், உங்கள் பர்சனல் விஷயங்களை சொல்ல வேண்டாம், அவன் ரகசியத்தை தெரிஞ்சுக்க வேண்டாம், அவள் அல்லது அவள். அப்புறம் எஸ்பெஷலி ஆண் பெண், அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணிடமோ ஒரு பெண் ஒரு ஆணிடமோ நட்பு பாராட்டும் போது டபுளாக கேர்ஃபுல்லாக இருக்கிறது. இது எல்லாத்தையோட பெரிய முக்கியமான விஷயம், காசு கொடுக்காதீங்க, காசு வாங்காதீங்க. ஒருவேளை யாருக்குமே கொடுத்துருந்தா கேட்டு தொந்தரவே பண்ணாதீங்க, அது வந்தால் உண்டு, அவ்வளோதான். ஒருவேளை யாராவது உங்களுக்கு ஏற்கனவே கடன் கொடுத்தா முதல் வேலையை அதை அடைச்சி தீத்துருங்க. ஃபஸ்ட்டு திங், இந்த 6ஆம் வீட்டுக்குரிய குணமே இதுதான். அதே மாதிரி ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நீங்கள் பேங்க் லோன் போட வேண்டியிருந்ததுன்னு வச்சுங்களேன், அது செஞ்சு தானே ஆகணும். நம்ம வீட்டு கடன்றீங்க, பட் லோன் போட்டு தானே ஆகணும். எஸ், கண்டிப்பாக. எதுக்காக நீங்கள் லோன் போட்டிங்கன்னா 2 விஷயம், கொஞ்சம் டிலேக்கு ரெடியாக இருங்க. போனோமா அப்படியே அக்ராஸ் த கவுண்டர் லோன் போட்டாங்களா கொடுத்தாங்களா வந்தோமா, இந்த கதையெல்லாம் கிடையாது.
அதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணணும், 4 வாட்டி ஒருத்தர் போய் பார்க்கணும், ஒரு உயர் அதிகாரியை போய் நமஸ்காரம் பண்ணணும். இதெல்லாம் பண்ண பிறகு தான் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும். அதே மாதிரி லோன் சேங்ஷன் ஆகிட்டு உங்களுக்கு கைக்கு வந்த பிறகு டக்குன்னு கரெக்டாக அடைக்கிற வழியை பாருங்கள். நிறுத்தினீங்கன்னா அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டு போயிடும், நீங்கள் தான் டென்ஷன் அனுபவிப்பீங்க. அப்போது எப்படியாவது கடனை டிலே ஆகலாம், வந்த கடனை ஜாக்கிரதையாக திருப்பி கொடுக்கணும், காலாகாலத்துக்கு கரெக்டாக அது பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் இல்லையா. நம்மளால் அது திருப்பி கொடுக்க முடியாதா, லோனே வேண்டாம் அப்படி பார்த்துங்க, வீடு அப்புறம் கட்டிக்கலாமே அப்படின்னு. ஆனாலும் கண்டிப்பாக லோன் வாங்குவீங்க, அதை திருப்பி அடைப்பீங்க, ப்ரொவைடட் பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, சனி பிரீதிகள் பரிகாரங்கள் செய்தீங்கன்னா. அதையும் கடைசியில் சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு. ஆக இந்த 7.5 சனி உங்களை ஒன்றும் பண்ணாது, இந்த 6ஆம் வீட்டு பார்வையும் உங்களை எதுவும் பெருசாக பாதிச்சிடாது, அது உங்கள் கையில் இருக்குது. அடுத்தது 9ஆம் வீட்டை பார்க்க போகிறார் சனி பகவான். இந்த 9ஆம் வீடுங்கிறது ரொம்ப ட்ரிக்கியான பிளேஸுங்க. 9 தந்தையை குறிக்கும் வீடு, உங்களுடைய அப்பா ஸ்தானம். அப்பா, சித்தப்பா, அப்பா வழி தாத்தா எல்லார்கிட்டேயுமே ஒரு முன்ன அளவுக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் வச்சுக்க முடியாமல் போகலாம். வீட்டுக்குள்ளேயே அப்பா இருந்தாருன்னா வாக்குவாதம் வராமல் பார்த்துங்க, அப்பா எதிர்த்து பேசவே கூடாதுன்னு நல்லா உறுதியாக இருந்துருங்க, அவ்வளோதான். அப்பா கிட்ட சண்டை போடக்கூடாது. இன்னொன்று, அப்பாவுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கணும். அது வந்து அவர் கையில் தான் இருக்குது. அவர் ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் அவரை யூ சீ தட் ஹீ லுக்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் ஹெல்த். இது பார்த்துக்கிறாரான்னு நீங்கள் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். அப்புறம் வந்து 9ஆம் வீடுங்கிறது அதிர்ஷ்டஸ்தானமும் கூட. நான் அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டேன், நான் என் உழைப்பை தான் நம்புவேன், நான் என்னுடைய கரெக்டாக என்னுடைய அதில் பர்ஃபெக்டாக இருப்பேன். வந்து இந்த ₹1 போட்டால் ₹100 வீழும், இந்த கதையெல்லாம் கிடையாது, சான்ஸே இல்லைங்க, சான்ஸே இல்லை. அதனால் கரெக்டாக உங்களுடைய டியூட்டியை கரெக்டாக பண்ணி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த சனி பயிற்சி நம்ம மேஷ ராசியை ஒன்றுமே பண்ணிட முடியாது. இந்த 7.5 சனியும் நன்மைகள் செய்யும். 30 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருக்குமே நன்மைகள் தான் செய்யும். முன்னெல்லாம் 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு மரணச்சனிலாம் ஒரு பயிற்சி இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. 4வது ரவுண்டு 80 வயசுக்கு மேற்பட்ட 60 90 வயசுக்கு அப்புறம் தான் மரணச்சனி. ஏன்னா 3வது ரவுண்டு சனி கூட இது இப்போ நான் சொன்ன மாதிரி திருக்கணிதம் வாக்கியம் பிரகாரம்லாம் பார்த்தோன்னா 4வது ரவுண்டு சனி தான் மரணச்சனி, which is going to be ரொம்ப வருஷம் கழித்து தான் வரும். அதனால் ஒருவேளை நீங்கள் எனக்கு 60 வயசுக்கு மேலே எடுத்து எனக்கு இது மரண சனியான்னு கேட்டிங்கன்னா நாட் அட் ஆல். சின்னதாக ஏதாவது உடம்பு படுத்தி அதுலேருந்து நல்லபடியாக மீண்டு இன்னும் நிறைய வருஷம் இருக்க போகிறீங்க. ஸோ அடுத்தது இப்போ நம்ம பரிகாரங்களை பார்ப்போம். நம்முடைய ராசிக்கு இந்த இப்போ உள்ள பொசிஷனுக்கு இதிலிருந்து நம்ம வந்து முழு அளவில் சனி பகவானுடைய நன்மைகளை பெறணும். அவர் ஒருவேளை சிறு அளவு எதான பாதிப்பு பண்ணுறதா இருந்தாலும் கூட அதிலிருந்து நம்ம முழுமையாக வெளிவரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாக்கா, நான் சொல்கிறேன், இந்த பரிகாரங்களை பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக போகிறோம். அது சனி பிரீதி பலருக்கும் தெரியும். சனிக்கிழமையில் நவகிரகம் சுற்றணும், எள்ளு முடிச்சு போட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும், இதெல்லாம் தெரியும். எள்ளு முடிச்சு அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலான்னா கூட சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் எள்ளு அதில் சிசமே அதில் போட்டிங்கன்னா கூட போகிறோம். சரி, சில பேர் கேட்குறாங்க, வீட்டில் விளக்கு ஏற்றலாமா எள்ளு விளக்கு? எள்ளு விளக்கு வீட்டுக்குள்ளே ஏற்றுறது உச்சிதம் இல்லைன்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு. ஆனால் இரும்பு விளக்கு ஏற்றலாம். பாத்திர கடைகளில் கேட்டிங்கன்னா இரும்பு விளக்கு கிடைக்கும். இல்லைங்க, இரும்பு விளக்குன்னு ஒன்று இல்லவே இல்லைன்றாங்க சில பேர். ஒன்றும் கவலை இல்லை, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அவங்களுக்கு எவர் சில்வர் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட இரும்பு தானே. அதனால் அந்த இரும்பு விளக்கு நீங்கள் வந்து அதில் ஏற்றினா கூட, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்பில் நீங்கள் திரி போட்டு எண்ணெய் போட்டு விளக்கு ஏற்றினா கூட அதுக்கு உள்ள பலன்களும் நல்லபடியாக கிடைக்கும் உங்களுக்கு. பெஸ்ட்டு சனி பிரீத்தி என்னென்னா, கட்டாயமாக சனி க்ஷேத்திரங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, திருநள்ளாறு, வட திருநள்ளாறு, சனி சிங்கனாப்பூர், அப்புறம் இன்னும் நிறைய க்ஷேத்திரங்கள்லாம் இருக்குது. சென்னையிலும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது. அப்புறம் வந்து நிறைய உங்களுக்கு சனி பகவானின் க்ஷேத்திரம், சனி பகவானின் இடம் அப்படின்னு உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் அந்த இடத்துக்கு எது நியராக இருக்கோ அதுக்கு போயிட்டு வாங்க. திருநள்ளாறு பெஸ்ட்டு. இந்த வருடம் திருநள்ளாறில் சனி பெயர்ச்சி யாகங்கள் பூஜைகள் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். ஆனாலும் நீங்கள் போயிட்டு வரலாம். போயிட்டு வந்துட்டு எப்போவே சனீஸ்வரன் கோயிலுக்கு, திருநள்ளாறு மாதிரியான கோயில்களுக்கு போனால் மெயின் டெய்ட்டியை முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அடுத்தது அப்புறம் தான் சனி பகவானுக்கு வரலாம். சனி பகவான் சந்நிதியில் நீங்கள் வந்து எல்லோருமே வந்து 9 நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுவாங்க. நீங்கள் வந்து 8 ஏற்றுங்க. 8ங்கிறது சனி பகவானோட நியூமராலஜி நம்பர், சாட்டர்னோட நியூமராலஜி நம்பர். 8 நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிட்டு அந்த மெயினான சன்னதியில் ஏற்றுறதுக்கு
நெய் தான் வாங்கி தரணும். சனிசிங்கனாப்பூர் மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா, அங்கே உங்களை முன்னெல்லாம் வந்து அங்கேயே வந்து அபிஷேகம் பண்ண அலோவ் பண்ணாங்க. இப்போ வந்து அபிஷேக எண்ணெய் எங்கே ஊற்றணுமோ அந்த இடத்துல ஒரு இடம் அது ஆட்டோமேட்டிக்காக அது அபிஷேகம் ஆகிடுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் செய்யலாம். பெஸ்ட்டு சனி பிரீத்தி வந்து நீங்கள் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் விட ப்ரையாரிட்டி என்னென்னா ஆஞ்சநேயரை வணங்குறதாங்க. அனுமார் தான் அவருடைய தேவதை. அதனால் வந்து அனுமான் சாலிசா சொல்லலாம், ராமாயணம் சுந்தரகாண்டங்கள் படிக்கலாம், அனுமாரோட பெரிய க்ஷேத்திரங்கள் கோவில்கள் எது கிடைக்கிறதோ அது போகலாம். வடமாலை, வெண்ணெய், சனிக்கிழமையில் அங்கு பிரதட்சணம், அடிப்பிரதட்சணம், நார்மல் பிரதட்சணம் எது முடியுமோ செய்யலாம். சனி பகவானை வணங்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவரை வணங்கினீங்கன்னா போகிறோம். சிவனை வணங்கினாலும் சனியை வணங்குவதற்கான சமமான ஒரு நல்ல தொழுகை தான் அது. நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வந்து பெரிய ஆஞ்சநேயர் அதான் ரொம்ப சாநித்தியம் உள்ள பழைய ரொம்ப விதமாக உள்ள கோயில்களுக்கு செய்தீங்கன்னா இன்னும் அதிக பவர்ஃபுல் பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மேக் இட் அ பாயிண்ட் டு கோ. நான் வீட்டிலேயே தாங்க செய்வேன். சரி, ஹனுமான் சாலிசா சொல்லுங்கள். நடுஹாலில் ஒரு நாற்காலி மேலே அனுமாருடைய படத்தை வைத்து தீபம் ஏற்றி ஹனுமான் சாலிசா சொல்லிக்கொண்டே பிரதட்சணம் பண்ணினால் அதோடைய பலனே தனி. இதையும் விட இன்னொரு சனி பிரீதியும் இருக்குது. அது என்னென்னா, ஏழை எளியவர்கள் சனி எங்கே குடியிருப்பார்னா இந்த இரும்பு பட்டறை ஏழைகள், எளியவர்கள், இன்கம் குறைவாக உள்ளவங்க, ரொம்ப உழைக்கும் வர்க்கங்கள், ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்கள நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு வேண்டிய ஏதான ஒரு வகையில் உங்களால் பெஸ்ட்டாக என்ன செய்ய முடியுமோ, உதாரணத்துக்கு ஒரு பூக்காரமாக பழக்காரமாக அது மாதிரி இருந்தாக்கா அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட்டோ பழமோ ஏதான உணவுப் பொருளோ 2 இட்லியோ ஏதான ஒரு சின்ன டிஃபனோ சாப்பாடு பொட்டலமோ வாங்கி தரலாம். இல்லைன்னா அவங்க குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு காசு கொடுக்கலாம். நீங்கள் வந்து இல்லை அவங்க ஸ்கூல் ஃபீஸை கட்டலாம். நோட் புக், பென்சில் அந்த ஏழை குழந்தைகளுக்கு வாங்கி தரலாம். உங்கள் பில்டிங்லேயே செக்யூரிட்டி, உங்கள் ஆஃபீஸில் செக்யூரிட்டி இருந்தானா அவருக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து சனிக்கிழமைகள்லேயே இரும்பு தானங்கள் ரொம்ப நல்லது. இரும்பு, எவர் சில்வர், இந்த சில பேர் சொல்லுவாங்க எவர் சில்வர் பொருள்லாம் வச்சு கொடுக்கக்கூடாது வெத்தலை பாக்கில், அதை சாட்டர்டே செய்யலாம் நீங்கள். அப்புறம் இந்த மாதிரியான ஏழை எளிய மக்களுக்கான இப்போ வாசலில் குப்பை வண்டி வருது பார்த்தீங்களா, இந்த குப்பை வண்டி வரவங்களுக்கு உங்களுடைய உடைகளை கொடுக்கலாம். ஒரே ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு அந்த உடையை கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஏன்னா உபயோகித்த உடை தான் கொடுக்கணும். அதுக்காக கந்தலாக போய் 10 வருஷம் பழசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொடுத்தாலும் தப்பு இல்லை. நீல நிற உடையாக இருந்தால் ரொம்பவே நல்லது. இதையே திருநள்ளாறு மாதிரி க்ஷேத்திரங்களில் போயிட்டு அங்கே உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி உடைகள் கொடுத்தாலும் நல்ல பலன் இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப 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 அமோகமாக அருமையாக அமையறதுக்கு இந்த பரிகாரங்களும் உங்களுக்கு உதவும். குட் லக், ஆல் தி பெஸ்ட். இந்த 2.5 வருஷத்தையும் ரொம்ப அமோகமாக அபரிமிதமாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் கடக்கிறதுக்கு நானும் அந்த சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வாழ்க.